இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்களின் கதை, எழுத்து, இயக்கம், ஒளிப்பதிவு என்கிற அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று உருவாக்கியிருக்கிற, படைத்திருக்கிற அறம் செய் திரைப்படத்தை பார்த்தோம். ஸ்வேதா அவர்கள் அந்த திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர். இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்கள் இந்த படத்தில் கதை நாயகனாகவும் பொறுப்பேற்று நடித்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் அல்ல, அரசியல் மாற்றம் என்பதே நமது இலக்கு என்கிற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். கல்லூரிகளை தனியார்மயமாக்குவது, அதனால் விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு கதை ஓட்டமாகவும், அடிப்படை மாற்றம் இல்லாமல் அரசியலில் எந்த புதிய மாற்றத்தையும் உருவாக்க முடியாது என்கிற அடிப்படையில் அறம் செய் அரசியல் அமைப்பு என்கிற இயக்கத்தை உருவாக்கி போராடுகிற இளைஞர்கள் ஒருபுறம் என்கிற அடிப்படையில் இந்த கதையை அவர் உருவாக்கியிருக்கிறார். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கல்லூரியை தனியார்மயமாக்கக்கூடாது என்று உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். தொடர் உண்ணாவிரதத்தை நடத்தி தொடங்கி பிறகு அதனை சாகுமுறை உண்ணாநிலை அறப்போராட்டமாகவும் பரிணமித்து அரசியல் தலையீடுகளால் மாணவர்கள் வன்முறைக்கு இலக்காகிறார்கள். போராடுகிற மாணவி ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிற ஒரு நிலைப்பாட்டையும் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் படைத்திருக்கிறார். ஒருபுறம் ஒட்டுமொத்தத்தில் அரசியலில் அடிப்படையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின்படி அரசியல் இயங்க வேண்டும். மாமேதை கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களின் சிந்தனைகள் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். விவசாயிகள் உள்ளிட்ட உழைக்கும் வர்க்கம் அணிதிரள வேண்டும் என்கிற அடிப்படையிலே இளைஞர்கள் கதாநாயகியாக அஞ்சனா கீர்த்தி பொறுப்பேற்று நடித்திருக்கிறார். ஒரு துடிப்புள்ள இளம் பெண்ணாக, புரட்சிகர சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக அவர் கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார். அறம் செய்வதே அரசியல் களம் என்ற கொள்கை முழக்கத்தோடு அவர்கள் ஒரு புதிய அமைப்பை உருவாக்குகிறார்கள். அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் ஆயுத போராட்டம் ஒரு தீர்வல்ல, அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டமே போதுமானது, மக்களே நமக்கு ஆயுதம் என்று அவர் போதிக்கிறார். அவர் உயர்குடியிலே பிறந்தவர், உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பேத்தி. ஆனால் மகாகவி பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் சிந்தனைகளால் கவரப்பட்டவர். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்பு மிக்க இளம் பெண். அவருடைய தலைமையிலே ஒரு படை, அரசியல் படை, கருத்தியல் படை அமைக்கப்பெற்று அவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். அந்த போராட்டம் வெகுமக்கள் போராட்டமாக பரிணமிக்கிறது. பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த
அறம் செய் அரசியலமைப்போடு இணைந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட அணிதிரளுகிறார்கள். அதிலும் அரசியல் தலையீடு, முதலமைச்சர் மற்றும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தூண்டுதலின் பேரில் குண்டர்கள் அந்த பேரணியிலே வன்முறையை ஏற்படுத்துகிறார்கள். வெடிகுண்டு வீசி வன்முறை வெறியாட்டத்தில் இறங்குகிறார்கள். அதிலே 2 போராளிகள் உயிரிழக்கிறார்கள். அப்படி உயிரிழந்த நிலையிலும் கூட நம்முடைய பயணம் நின்றுவிடக்கூடாது, இலக்கை நோக்கிய பயணம் இன்னும் தீவிரப்பட வேண்டும் என்று இளைஞர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் அஞ்சனா கீர்த்தி அவர்கள் நடித்திருக்கிறார். அவருடைய தாத்தா உச்சநீதிமன்ற நீதிபதி அவரை திருத்துவதற்கு முயற்சித்தும் கூட அவர், நீங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல்தான் என்னை இயக்குகிறது, அன்றைக்கு நீங்கள் விதையாக அதை என் நெஞ்சிலே பதித்தீர்கள், அந்த விதை இன்றைக்கு வளர்ந்து விருட்சமாக பரிணமித்திருக்கிறது. ஆகவே இந்த தேசத்தின் நலனுக்காக, மக்களின் விடுதலைக்காக நான் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அவர் கிளம்புகிற போது, உங்கள் பாதை ஆபத்தானது, பாதுகாப்புக்கு என்னுடைய துப்பாக்கியை, கை துப்பாக்கியை வைத்துக்கொள் என்று தாத்தா கொடுக்கிற போது அந்த துப்பாக்கியை திருப்பி தாத்தாவிடத்திலே கொடுத்து, நாங்கள் நடத்துகிற போராட்டம் ஆபத்தானதுதான், ஆனால் அதற்கு ஆயுதம் ஒரு தீர்வல்ல, மக்களே எங்களுக்கு ஆயுதமாக இருக்கிறார்கள், எங்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையே எங்களுக்கு பாதுகாப்பு, எனவே ஆயுதம் தேவையில்லை என்று அந்த துப்பாக்கியையும் தன்னுடைய தாத்தாவிடத்திலே திருப்பி கொடுத்து விடுகிறார். இப்படி இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்கள் திலீபன் என்கிற பாத்திரத்தில் நடிக்கிறார். கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தை அவர் தலைமை தாங்கி வழிநடத்துகிறார். ஆனால் அந்த போராட்டத்திற்கு தீர்வு எட்டவில்லை, அது வெகுமக்கள் போராட்டமாக வடிவம் பெறவில்லை. எனவே அறம் செய் அரசியல் அமைப்போடு இணைந்து அரசியல் மாற்றத்திற்காக போராடுவதென்று முடிவெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆயுதங்களோடு அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆயுதம் ஏந்தி வருகிற போது, அந்த அறம் செய் அரசியல் அமைப்பை வழிநடத்தக்கூடிய இளம்பெண், நீங்கள் நினைப்பதைப் போல ஆயுதம் ஏந்தி போராடியதற்கு தீர்வு காண முடியாது, மக்களை அமைப்பாக்க முடியாது, மக்களையே ஆயுதமாக நாம் பயன்படுத்த வேண்டும், மக்களை அரசியல்படுத்த வேண்டும், அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே, கல்லூரி மாணவர்களிடத்திலே, மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடத்திலே எடுத்து கூறி எல்லோரும் இணைந்து தம்முடைய பயணத்தை தொடர்வதாக இந்த திரைப்படத்தை முடித்திருக்கிறார் இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்கள். அரசியல் தலையீடுகளால் எப்படி மாணவ சமூகம் பாழாகிறது, இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், கல்லூரிகளில் மாணவர்களிடையே கஞ்சா போதை பழக்கங்கள் எப்படி பரவி இருக்கிறது, மது பழக்கத்தால் எப்படி இளம் தலைமுறையினர் சீரழிகிறார்கள் என்பதை போன்ற காட்சிகளையும் ஆங்காங்கே அவர் இணைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியது. ஆட்சி மாற்றத்திற்கான போராட்டமாக இல்லாமல் அடிப்படை மாற்றத்திற்கான போராட்டமாக நம்முடைய மக்கள் போராட்டம் பரிணமிக்க வேண்டும் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் ஒற்றை வரி கருத்தாகும். ஒரு புரட்சிகரமான சிந்தனையை மையமாக கொண்டு, ஆயுதம் தீர்வல்ல, அறிவே ஆயுதமாக ஏந்தப்பட வேண்டும், அதற்கு நமக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக வழிகாட்டி இருக்கிறார்கள். மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் போன்ற அந்த தலைவர்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்தில் இயங்க வேண்டும் என்று இளம் தலைமுறையினருக்கு புரட்சிகரமான மாற்றம் நிகழ வேண்டும் என்று துடிக்கிற அனைவருக்கும் போதிக்கிற ஒரு படமாக, வழிகாட்டுகிற ஒரு படமாக பாலு எஸ் வைத்தியநாதன் அவர்களின் இந்த திரைப்படம் அறம் செய் என்பது அமைந்திருக்கிறது. இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதான் கட்சி அரசியல் பேசவில்லை என்று பொருள். அது பார்ட்டி பாலிடிக்ஸ் கிடையாது. நாங்கள் டிஎம்கேவை பற்றியோ ஏடிஎம்கே பற்றியோ அல்லது களத்தில் இருக்கிற எந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை பற்றியோ பேசவில்லை.
அறம் செய்யக்கூடிய அரசியலை பேசுகிறோம். அது அடிப்படையான அரசியல் மாற்றத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியல். அதற்கு ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று நக்சல்வாதிகளாக மாற வேண்டும், காடுகளிலே பதுங்கி இருக்க வேண்டும், ஆயுத பயிற்சியை பெற வேண்டும் என்பதும் தேவையில்லை. அதை படத்திலே அவர் இடையிலே சொல்லுகிறார். தேசத்தின் நலனுக்காக இப்படி ஆயுதம் ஏந்திய பல பேர் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்களோடு நின்று பணியாற்றியவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வரிசையிலே பிரபாகரனையும் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து அதன் அடிப்படையிலே அரசியல் இயங்கினாலே போதும், இங்கு அரசியல் மாற்றம் நிகழும் என்பதுதான் இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் சொல்ல வருகிற செய்தி. சார், இந்த தொகுதி மறுவரைக்கான கூட்டணிக்கு முதலமைச்சர் தமிழ் நடந்திருக்குது, மற்ற ஸ்டேட் சிஎம் எல்லாம் கலந்துருக்காங்க. இது நீங்க திரைப்படத்துக்கான செய்தி போட மாட்டீங்களா? இல்ல, இது திரைப்படத்தை மட்டும். திரைப்படத்தை பத்தி இயக்குனர் ஏதாவது கேளுங்க. ஒரு இளம் தலைமுறைக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. நாங்க தேர்தல் அரசியல் இருக்கிறோம், அவர் தேர்தல் அரசியலை பற்றி பேசல. இல்ல தேர்தலுக்காக கூப்பிடுறாங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னு கதையில சொல்றாரு அவரு. படத்துல வந்து போராட்டம் பண்ண அரசியல் வந்து போலீஸ் அரசியல் பண்றாங்க, அடிக்கிறவங்க சொல்றாங்க, அதே மாதிரி நடந்துருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாவே வந்து வீட்டுக்கே போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முன்காலத்துல எல்லாம் வந்து போராட்டம் சொன்னா டைமிங் கொடுப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல. இல்ல அனுமதி கொடுக்குறாங்க சார். இப்போ நீங்களே பாத்தீங்க அண்ணாமலை, அதனால வந்து எவ்வளவு பேர் பாவம். அவர் என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை, இதுக்கப்புறம் நாங்க வந்து போலீஸை வந்து தூங்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது பார்ட்டி சாயம். இல்ல அது திரைப்பட பத்தி கேளுங்க, ஆனா அது வேற மாதிரி கொண்டு போயிடும். வேண்டாம், ஆனா அவரு மிகப்பெரிய வேலைக்கு நடுவில் வந்திருக்காரு. இது வேற மாதிரி மாறிடும். வேண்டாம். இல்ல உங்களுக்கு தனியான ஒரு காட்சி வேணுங்க வச்சு 22 இருக்குது. சரி, அதுக்குதான் திரைப்படத்தை பத்தி சார் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தனியா நான் உங்கள்கிட்ட இப்ப வர நிறைய படங்கள் வந்து சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளை சார்ந்து வந்து இந்த படத்துலயும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான தீர்வு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எந்த மாதிரி இருக்கணும்? தீர்வு எந்த மாதிரி? இல்ல ஒரு திரைப்படத்திலேயே தீர்வை தேட முடியாதுல்ல. நான் இதெல்லாம் நிறைய சிக்கல்கள் சமூகத்துல, அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை விவாதிக்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து ஒரு உரையாடலுக்கான ஒரு களம். திரைப்படம்ங்கிறது தீர்வை சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. சமூகத்தில் நிகழக்கூடிய சிக்கல்களை வெவ்வேறு கோணங்களில் ஆய்வது, அதன் அடிப்படையில் ஒரு உரையாடலை தொடங்கி வைப்பது, அவ்வளவுதான். இதை பார்க்கும்போது இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் உருவாகும். அந்த டிஸ்கஷன் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், அவ்வளவுதான். எல்லா திரைப்படங்களுமே அப்படிதான். ஒரு திரைப்படம் ஒரு பிரச்சனையை தான் பேச முடியும், ஒரு கோணத்துல தான் பேச முடியும். அப்ப அந்த கோணத்துல பேசுற கருத்துக்கள் எந்த அளவுக்கு சரியானவை, நியாயமானவை அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில விவாதம் நடக்கும். இந்த விவாதங்கள் தான் நமக்கு ஒரு அரசியல் தெளிவை உருவாக்கும். சினிமா பத்தி நான் சினிமா பத்தி கேட்கிறேன். இப்ப வந்து வர படங்கள், சின்ன சின்ன படங்களை வந்து பெரிய படம் பண்றவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. சோ அதை வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து பெரிய மடக்கியே வச்சிருக்காங்க. சோ நீங்க ஒரு அரசியல் தலைவரா அது வணிக போட்டி. அந்த வணிக போட்டிக்குள்ள வந்து வலுவானவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்குள்ள நாம போய் என்ன அதில் பேச முடியும்? அது சினிமா வணிகத்துக்குள்ள நடக்கிற ஒரு போட்டியில் நடக்கிற அரசியல். நல்ல படங்களை ஈர்க்கெடுத்து செய்யறாங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை அதுதான் சின்ன சின்ன சில்லறை கடைகள்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போகுதுல. நிறைய வணிகத்திலையும் பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய பெரிய மால் எல்லாம் வந்துட்டாங்க. பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் வந்துச்சு. அதனால சில்லறை வியாபாரங்கள்லாம் அடிபட்டு போகுது. இப்போ அதுக்கு நாம தீர்வு எப்படி சொல்றது? மொத்தத்தில் புதிய பொருளாதார கொள்கையே கூடாது, பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகள் கூடாது அப்படின்னு தான் நம்ம போராட முடியும். அதே மாதிரி தான் இது. இந்த திரைப்படத்திலே வந்து இன்னைக்கு நிறைய கார்பரேட் உள்ள பூந்துட்டாங்க. பல ஆயிரம் கோடிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க மொத்தமாக கையகப்படுத்தி அந்த அடிப்படையில் வந்து அவங்க வணிகத்தை வந்து வெற்றிகரமாக நடத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஒரு சில திரைப்படங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வச்சு பேச முடியாது. மொத்தத்தில் அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிற புதிய பொருளாதார கொள்கை, அந்நிய பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடு, இது எல்லாமே இதுக்கு காரணங்களாக, பின்னணியில் காரணங்களாக இருக்கு. இந்த காலத்துல பாரதியார் மாதிரி ஒருத்தங்க வராங்க, நிக்கிறாங்க, பொட்டிகள் பேசுறாங்கன்னா எந்த நீங்க சொல்லுவீங்க? இல்ல கடைசியா புரியும் எனக்கு. எந்த
கட்சி தலைவர் எந்த கட்சி தலைவர் சொல்லுவீங்க? பாரதியார் மாதிரி இருக்கிறாருப்பா, உண்மையே பேசுறாருப்பா, உண்மையே பண்றாருப்பா, அவர் ஒரு ஸ்பிரிட்டோட இருக்கிறாருன்னா எந்த கட்சி தலைவர் சொல்லுவீங்க? இல்ல ஒவ்வொரு யாருமே இல்லையா, இல்ல இருக்காங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தர் அவங்க முகம் இருக்கு இல்லையா. ஒரு தலைவர் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மாதிரி பேசுறது இல்லையா. அதனால வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு விஷயத்த நான் அந்த மாதிரி பாக்குறேன். எல்லா தலைவர்களும் ஒரு ஒட்டுமொத்தமா பாருங்க மாதிரி பார்க்க முடியும். இல்ல இல்லைன்னு சொல்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சார்ந்து அதை பார்க்கணும். இல்ல ஏதாவது பிரச்சனைக்கு ஒரு அருவமா பேச முடியாது இல்லையா, உருவமா தானே பேச முடியும். ஏதோ ஒரு பிரச்சனைக்குன்னு கிடையாது இல்லையா. பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நேரடியா பதில் சொல்லலாம். இப்ப வந்து சாரை வந்து கூப்பிட்டு வச்சு படம் பார்க்க என்ன காரணம்? ஏன்னா நிறைய படம் இல்ல நான் சொல்றேன் என்ன படம் ரிலீஸ் ஆகும்போது இது நட்பு அடிப்படையில் தான், இதுல வேற ஒன்றும் உள்நோக்கம் ஏன்னா இல்லை. நிறைய பேர் வந்து போட்டு காமிச்சா மட்டும்தான் நாங்க படத்தை ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க சில பேர். அதை பத்தி ஏதாவது? இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த படத்துல நிறைய அரசியல் விஷயங்கள் பேசி இருக்கிறோம். அது இதுல டைலாக் கூட இருக்குது. இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளையும் எந்த அரசியல் தலைவர்களையும் நாங்க எதிர்க்கல. எங்களோட நோக்கம் வந்து அரசியல் மாற்றம் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான தலைவராக இருக்காரு, இவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, சனாதனம் அந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்னோட பார்வையில் இவர் பார்த்து விமர்சனம் நல்லா இருக்குமே தோணுச்சு. ஸோ அதுக்காக தலைவரை கூப்பிட்டு, மற்றபடி இல்ல அப்படி இல்லையா. அதாவது சாரை கூப்பிடுறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இது பண்ணுங்க. நான் போயிட்டு ஒரு முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ வேற கட்சி கூப்பிட முடியாது இல்லையா. எனக்கான வாய்ப்பு இதுவே எனக்கு பெரிய வாய்ப்பு இந்த படத்துக்கு. ஸோ அதுதான் என்னோட வேலை அவ்வளவுதானே, இதுக்கு மேல போக முடியாது. சரிதானுங்க. ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் நீங்க மூவில சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய 2026ல ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் நம்ம உள்ள நடக்குமா? ஒரு நீண்ட கால ஒரு தொலைநோக்கா தான் சொல்றாரு, தொலைதூர நோக்காதான் அது. இல்ல அது படத்திலே அப்படிதான் சொல்லியிருக்கணும். நான் சொல்லி நீங்க கேட்டு சொல்லிருக்கேன். இப்போ தேவை ஆட்சி மாற்றம் இல்ல அரசியல் மாற்றம். அது உடனடியா வாய்ப்பு இல்லை, அது ஒரு நீண்ட போராட்டத்தின் மூலியமா தான் முடியும். படத்திலே அப்படிதான் சொல்லியிருக்கோம். படம் முடிச்ச பிறகு நம்ம சொல்லலாமா? வாங்க.